வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 40 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 220 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. இன்னைக்கு வைட்டா நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா, ஒரே ஒரு செக்டார் மட்டும் சம்பவம் பண்ணி சம்பவ காரணம் இன்னைக்கு டேல மாறியிருக்கு. அந்த செக்டார் ஐடி செக்டார். பெரும்பாலும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சில பேர் பொசிஷனும் வந்து எடுத்திருப்பீங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் சில பேர் ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ குளோபல் ஸ்டாக் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன விளைவுகள், என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குன்ட்டு. ஸோ இப்ப திரும்ப நம்ம இதுலயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நேத்தே அமெரிக்க மார்க்கெட்ல அசெஞ்சர் மற்றும் பல ஐடி நிறுவன பங்குகள் பார்த்தீங்கன்னா, அடிச்சு துவம்சம் பண்ணியிருந்தாங்க. அதோட எதிரொலி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ ஆந்த்ரோபிக் இவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் கல்ப்ரிட். இன்னைக்கு நம்ம ஊர் ஐடி பங்குகள் பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 6% வரைக்கான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புது ஏஐ டூலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டூல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் சில ப்ளகின்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனை வந்து பண்ணும், பல செக்டாரில் பண்ணும் அப்படின்னு தான் இப்போ பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஆந்த்ரோபிக் வெளியிட்ட இந்த ஒரு ஏஜென்ட்னால கிளாட் ஏஜென்ட்னால ஸோ ஒரு பெரிய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டாரில் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதனால் வருங்காலத்தில் இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஓகையா ஆயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. அதனால் ஐடி பங்குகளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் உடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் ஐடி செக்டார் பங்குகள் கீழே விழுந்தப்பவும் இதே மாதிரியான ஒரு பேச்சு தான் வந்து இருந்தது. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் பங்குகள் வந்து விழுந்திருக்கிறதுக்கான ரீசன் அதே ஏஐயா தான் இருக்குது. ஸோ ஏஐயை காரணம் காட்டி அகைன் அண்ட் அகைன் அடிக்கிறாங்க. பட் நம்ம தொடர்ந்து வந்து அந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஏற்படலை. ஸோ என்ன வேலை பண்ணுறோமோ அந்த வேலை அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உடனே எதுவும் நடக்காது. அப்படி நடந்ததுன்னா பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐடி செக்டார் பங்குகள் ஒரு இம்பேக்டை வந்து சந்திக்கும். அதெல்லாம் போக நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ டீல்னு தனியாகவே வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஏஐயில் வருமானத்தை ஈட்டணும் அப்படின்ட்டும் ஒவ்வொரு காலாண்டு ரிசல்ட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அசெஞ்சர் அண்ட் டிசிஎஸ் ரெண்டுமே எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், நல்லாவே சம்பாரிச்சிருக்கோம்னு காட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏஐ மூலியமாகவும் வருமானம் ஐடி நிறுவனங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக அதுக்கு ஏற்ற மாதிரியான அடாப்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் வந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனி பக்கம் நிற்பது சிறந்தது. ஸோ எப்படி இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் பக்கம் அப்படியே வந்து தாவுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அசட் அவங்க கையில் காசெல்லாம் பயங்கரமாக வேணும். பெரிய ஒரு குரூப் பேக் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு வந்து படுது. அது போக மற்ற பங்குகளும் இருக்குது. பட் மற்ற பங்குகளில் இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இன்றைக்கி டேலெல்லாம் டிசிஎஸ் வரலாற்றில் இல்லாத அளவுக்கான ஒரு சரிவை பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6.5-7% வரைக்கான ஒரு இறக்கம் டிசிஎஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 2 நாள் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு பல இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்த இடத்துக்கே அகைன் டிசிஎஸ் வந்து நின்றுருக்கு. ஸோ இன்றைக்கெல்லாம் நான் எதுவும் வந்து வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி வாங்கின இடம் தான். இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அகைன் டக்குன்னெல்லாம் நான் அக்யூமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சான்ஸ் எங்கே இருக்குன்னா டிசிஎஸ்ல இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் விப்ரோவில் இருக்கா, இன்ஃபோசிஸில் இருக்காங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விப்ரோலையும் இல்லை, இன்ஃபோசிஸ்லையும் இல்லை. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் அது இல்லைங்கிறத நான் நம்புகிறேன். ஒரு விஷயமா தான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபர்தராக விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் ரெண்டும் ஒரு இறக்கத்தை கொடுத்தா தான் இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். ஸோ டிசிஎஸ் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான ஒரு இடத்துல இருக்கேன். இன்றைக்கி இன்ஃபோசிஸ் அதிகப்படியாக 7.5% வரைக்கான ஒரு சரிவை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோ சரிவு நடந்திருந்தாலும் கூட இன்ஃபோசிஸில் என்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் திரும்ப வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இன்ஃபோ அண்ட் இந்த விப்ரோவில் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் மேபி கிடைக்கலாம். இப்போவே வந்து அவசரப்படுவது சரியாக இருக்காதுன்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இது என்னுடைய ஒரு டிசிஷன் தான். ஸோ உங்களுக்கு வேறு டிசிஷன் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் சில விவரங்கள் வேணும்னா நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்லையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதையும் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இங்கே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அங்கே செக் பண்ணி பாருங்கள். அமெரிக்கா ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கில் நான் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஐடி பங்குகள் பொறுத்த வரைக்கும் அதுவும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் டிசிஎஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அடுத்தது
ஸோ சில கமெண்ட் நான் பார்த்துருந்தேன். ரீடல் ஆப்ஷன் குளோபல்ல. அதில என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஸோ ஒரு நண்பர் வந்து 2 விதமான கேள்வி. ஒண்ணு நான் ஃப்ரெஷ்ஷா வந்து இனிமேல் தான் ஐடி ஸ்டாக்க ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொன்னவங்களுக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல அதுவும் குறிப்பா டிசிஎஸ்ல இருக்கு. ஓகே. இத நம்ம பார்த்துட்டோம். 2வது என்கிட்ட ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்ஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்திருக்கு. நான் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒண்ணும் பண்ணாம பொறுமையா மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத மட்டும் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டே வரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ என்ன நடக்குதுன்னு மட்டும் ட்ராக் பண்ணுங்க. ஸோ இந்த மாரியான டவுன் சைடு போம்போது ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு, பதற்றம் பட்டு அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா, அது தவறா முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்கிட்டயும் பொசிஷன் இருக்கு. ஸோ என்ட்ட HCLம் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு, டிசிஎஸ் இருக்கு. 4 முன்னணி ஐடி நிறுவன பங்குகளுமே பார்த்தீங்கன்னா, நான் ஹோல்டு பண்றேன். இத தாண்டி ஐடி பீஸும் பார்த்தீங்கன்னா, நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா, என்னோட ஆவரேஜ் பிரைஸ் ஐடி பீஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 28 தான். இப்ப பார்க்கும்போது ஒரு ரூ. 39 கிட்ட இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு இடத்துல தான் ஐடி பீஸ் இருக்கு. அதனால பெருசாலாம் எந்த விதமான கவலையும் இல்ல. பெரிய ஒரு ரிட்டர்ன் குடுக்கலங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. ஸோ அதனால நானும் பொசிஷன் ஐடில வந்து வச்சிருக்கேன். அதனால பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ எனக்கு பெருசா பயமும் இல்ல. இந்த ஏஐனால வருங்காலத்துல அதாவது இன்னும் சில நியர் டெர்ம்ல எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாது அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து நம்புறேன். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் என்னென்ன நடக்குது குளோபல் மார்க்கெட்லங்கிறதையும் நம்ம அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஐடி நிறுவனங்கள் பங்குகள் பற்றியான அப்டேட். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ திரும்ப இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏஐ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை வந்து தூக்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ வேலை வாய்ப்புகள் பறிபோகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து திரும்ப வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஐடி எம்ப்ளாயீஸ பொறுத்தவரைக்கு ஒண்ணு இந்த ஏஐனால வேலை போகுதோ இல்லையோ, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு இப்போ என்ன சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஹை பே நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா, ஸோ என்னைக்குனாலும் ஒரு ஆபத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நிலவிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி ஆல்டர்னேட்டிவா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒரு ஜாப் இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா அது ஆபத்துல முடிவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ நல்ல ஒரு சேவிங் பண்ண ட்ரை பண்ணிருங்க. ஐடில இருக்கோம், நல்ல சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதிகமா கடன வாங்காதீங்க. கமிட்மெண்ட்ட ரொம்ப தூக்கி வச்சுக்காதீங்க. ஸோ கமிட்மெண்ட்ட முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்க. மாசம் சம்பளம் வந்ததும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையில இருந்தும் வெளிய வந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு கையில ஃபண்ட வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது மேபி ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டதுன்னா, அப்ப நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதே மாரி அடுத்து பலருக்கு பல பிசினஸ் ஐடியா வந்து இருக்கும். ஸோ நானே என் கூட ஒர்க் பண்றவங்க கூடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் வந்து சொல்லுவாங்க. அதில என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வேற வேற பிசினஸ் இப்ப வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால சைட்ல உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஷேர் மார்க்கெட்டுன்னு இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அத நோக்கி பயணம் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ லாங் டெர்ம் ஐடி ஜாப் இன்னும் வருங்காலத்துல மிகவும் கடினமான ஒண்ணு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது என்எம்டிசி ஓட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டான ரிசல்ட். குறிப்பா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணா லாபம் சரிவடைஞ்சு தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி கிட்ட. ஸோ பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரூ. 2.50 டிவிடெண்ட் தரதா என்எம்டிசி வந்து அறிவிப்பு குடுத்திருக்காங்க. ஆவரேஜ் பிரைஸ் பார்க்கும்போது ரூ. 30 இருக்கு. ஸோ ரூ. 2.50ங்கிற டிவிடெண்ட் ஒரு அருமையான டிவிடெண்ட் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ பார்ப்போம். பட் ரொம்ப இவ்வளவுதான் ஒரு 12%க்குள்ள டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்எம்டிசில ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு இருந்தது. அதுபோக என்எம்டிசி ஸ்டீலும் நமக்கு வந்து டீமெர்ஜ் பண்ணி குடுத்தான். அது ஒரு பெனிஃபிட்டா நம்ம பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பெனிஃபிட் என்எம்டிசில கிடைச்சது. என்எம்டிசி ஸ்டீலோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. இந்த காலாண்டுல என்எம்டிசி ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மகேந்திரா அண்ட் மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ஒரு பெரிய அப்டேட்னே வந்து சொல்லலாம். இந்தோனேஷியால பார்த்தீங்கன்னா, ஒரு 35,000 ஸ்கார்பியோ பிக்கப்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இவங்களுடைய மிகப்பெரிய பிக்கஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்படின்ட்டும் மகேந்திரா நிறுவனம் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கார்பியோ பிக்கப்க்கான ஒரு தேவை இப்போ குளோபலா பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது மகேந்திரா அண்ட் மகேந்திராவ பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து மாறியிருக்கு. அடுத்தது இண்டிகோவோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல டிக்ளைன் ஆயிருக்கு. 63% கிட்ட இருந்து
59% மாறியிருக்கு. ஸோ ஏர் இந்தியாவோட ஷேர் பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் 29%க்கு உயர்ந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு 3% உயர்ந்திருக்கு. ஃப்ளைட் கேன்சல் நெறையா இருந்தது இண்டிகோக்கு. ஸோ அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு இவங்களுடைய மார்க்கெட் ஷேர்ல. சில இடத்துக்கு ஃப்ளைட்ட வந்து நிறுத்தியும் வச்சிருக்காங்க இப்பவும் கூட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பாக்ட்ட இண்டிகோல வந்து ஏற்படுத்தியிருக்கு. பட் ஏர் இந்தியா ரொம்ப நல்லாவே வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஐஆர்இடிஏ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஐஆர்இடிஏ பார்த்தீங்கன்னா, QIP பண்ண போறதா ஒரு நியூஸ வந்து குடுத்துருக்காங்க. பிப்ரவரி 6ல QIP நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. இந்த மாரி பங்குகள ஃபோக்கஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசாலாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஐஆர்இடிஏவ பொறுத்தவரைக்கும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு டிக்ளைனான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு 6.3% டவுன் ஆயிருக்கு. 3,978 கோடி தான் இருக்கு. போன காலாண்டு கூடலாம் கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 800 கோடி கிட்ட இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஃப்ளாட்டான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ கிராம்ப்டன் இன்னைக்கு டேல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 4.5% வரைக்கான ஒரு ஏற்றம் கிராம்ப்டன்ல வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தா, ஸோ கிராம்ப்டனோட இந்த 2.0 ஸ்ட்ராட்டஜியை திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் படும்படி பாப்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த 2.0 ஸ்ட்ராட்டஜி படி, ஸோ அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தா, அவங்க புது இன்னோவேஷனை கொண்டு வரதை விட மார்க்கெட்டிங் தான் எங்களுடைய முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுனா தான் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தூக்கி நிற்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் கண்டிப்பாக வேலை செய்யாது. ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டு இப்போது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு காம்படிஷனை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான காம்படிஷனில் நம்ம தனித்துவமாக தெரியணும்னா அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணணும். பார்க்குற இடமெல்லாம் கன்சியூமருக்கு ஒரே ஒரு பிராண்டு தான் ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா விளம்பரம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸையும் வந்து உயர்த்துறதா கிராம்ப்டன் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கிராம்ப்டன் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காகலாம் நான் கிராம்ப்டனில் அவசரப்படலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடந்தால் கிராம்ப்டனை நான் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதர்வைஸ் வந்து கிராம்ப்டன் நான் அப்படியே ஃப்ரீயாக விடுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்டு கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ஃபோர்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ சில நாட்களாக ஒரு ரூமரில் வந்து சிக்கிட்டே தான் இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு இவங்க கூட யாரு Xiaomi கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருந்தது. அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு Xiaomiயும் சொல்லிட்டாங்க, ஃபோர்டும் சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, Geely கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ல ஃபோர்டோட யுகேல இருக்கக்கூடிய பிளான்ட்ட Geely வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில புரொடக்ஷன் அவங்க பண்ணிக்குவாங்க. மாறா Geely பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்டோமேஷன் டெக்னாலஜி போன்ற டெக்னாலஜிஸ ஃபோர்ட் நிறுவனத்துக்கு குடுப்பாங்க அப்படின்ட்டும் ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா பரவப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுவாச்சும் உண்மையா இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்டு நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு பங்கு தான். இப்பவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ குடுத்துட்ருக்கு. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்ததுன்னா, அது ஃபோர்டுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தியா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!